வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு குழி பணியாரம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் இட்லி அரிசி, 100 கிராம் பச்சரிசி, ஒரு 200 கிராம் வெல்லம், ஒரு அரை கப்பு துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4-5 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, ஒரு வாழைப்பழம். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இந்த இட்லி அரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது நாளையும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை அரைக்கணும். அரைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இப்போது இந்த வெல்லத்தில் மண் இருக்கும் இல்லையா, அதனால் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, பாகு பதம்லாம் கிடையாது, மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிகட்டுறதுக்காக கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இதை வடிகட்டி ஆற வச்சுக்கிட்டு அந்த அரிசியில் இந்த பாகை ஊற்றி தான் அரைக்க போகிறேன். பத்தாததுக்கு தான் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாகை சேர்த்தோன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் ஊற்றுறதுக்கு வராது. குழி பணியாரம் ஊற்றுறதுக்கு ரொம்ப மாவு நீர்த்து போயிடும். இதை வடிகட்டி வச்சுக்கிட்டு ஆற வச்சுட்டு அந்த அரிசியில் ஊற்றி அரைக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இதை வடிகட்டிடலாம். இப்போது இந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஆறட்டும். ஆறினதும் மாவு அரைச்சிடலாம். குழி பணியாரத்துக்கு மாவு அரைக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான இந்த ஏலக்காயும் அதிலே போட்டுருங்க. இந்த ஒரு வாழைப்பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதிலே போட்டுருங்க. ஒரு அரை மூடி தேங்காய், அதையும் அதிலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அரிசியை கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இதில் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன். இதை இதிலே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த பாகை ஊற்றாமல் கொஞ்சமாக அரைச்சிக்குவோம். இது அரைப்பட்டதுக்கப்புறம் அந்த வெள்ளை தண்ணியும் இதிலே எடுத்து ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். இப்போது கொஞ்சம் அரைப்பட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இட்லி மாவு பதத்தில் இருக்குது. இப்போது இதில் இருக்கிற பாக்கி இருக்கிற வெள்ளை தண்ணியை அதிலேயே ஊற்றிடலாம். இதையும் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக இதை போட்டால் தான் தித்து நல்லா தெரியும். அதுக்காக இதையும் போட்டு நம்ம ஒரு கரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம். பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இது புளிக்கட்டும். இது நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ மணி 10. நான் சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு தான் இதை செய்ய போகிறேன். அதனால் அது வரைக்கும் இது மூடி இருக்கட்டும். இதை மூடி வைக்கிறேன். சாயங்காலம் எடுத்து ஊற்றும்போது, குழி பணியார சட்டியில் ஊற்றும்போது நான் காட்டுறேன். இப்போது இனிப்பு குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு குழி பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு. இந்த மாவு காலையில் ஒரு 10-10:30 மணி இருக்கும் அப்போ அரைச்சி வச்சது. இப்போ நைட்டு மணி 7:30 ஆகுது. ஆனால் மழை காலங்கிறதுனால இன்னுமே சரியாக புளிக்கலை. இப்போ இந்த கல் சூடு வரட்டும். இதில் கொஞ்சம் நெய் வேணுங்கிறவங்க நெய் ஊற்றிக்கலாம், நெய் வேணாங்கிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கல் சூடு வர்ற வரைக்கும் ஃபுல்லில் இருக்கட்டும் அடுப்பை. அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். இது நல்லா சூடு வரட்டும். இந்த மாவை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இது மழைக்காலமாக இருக்கிறதுனால நல்லா புளிக்கலை. இல்லைன்னா இன்னும் நல்லா புளிச்சு வந்திருக்கும். நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். அது இவ்வளோதான் புளிச்சிருக்கு. பரவாயில்லன்னு ஊற்றிடலாம்னு வச்சுட்டேன். இப்போ கல் சூடு வந்துருச்சு. இதை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எண்ணெயும் சூடு வந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி, சின்ன கரண்டியாக இருக்கணும். அதனால் இதை எடுத்து ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இது வேகட்டும். இதில் விருப்பப்படுறவங்க
கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்துக்கலாம். நான் போடலை, அது மாவெல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு இல்லையா. இப்போ நல்லாவே சிம்மில் வச்சுக்குவோம், இல்லைன்னா ரொம்ப செவந்து போயிடும் பின்பக்கம். இப்போ இந்த குழி பணியாரத்தை மெல்லமாக திருப்பி விட்டுடலாம். பார்த்து திருப்புங்க. திருப்பி விட்டுருங்க. ரொம்ப தீயை ஃபுல்லில் வச்சிங்கன்னா ரொம்ப செவந்து போயிடும். அப்படி இல்லாமல் மீடியமாகவே வைங்க. ரொம்ப சிம்மிலையே வச்சு எடுங்க. அப்போ தான் இந்த பதத்துக்கு வரும். இதுக்கு இவ்வளோ எண்ணெய் இருந்தால் தான் இது நல்லா பெரட்ட வரும். இப்போவும் நான் அடுப்பை சிம்மிலே தான் வச்சுருக்கேன். இன்னும் இந்த பக்கமும் நல்லா செவந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போது அந்த பக்கமும் நல்லா செவந்துட்டான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த பார்த்திங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ நம்ம இந்த குழி பணியாரம்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பார்த்திங்களா, உள் பக்கமும் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டான குழி பணியாரம், இனிப்பு குழி பணியாரம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.